திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து வீர சைவம் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டோர் கீப்பிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு 30,000 35,000 வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. நிலம் வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து நிலம் வேணும்னா நாங்கள் வந்து குத்தகைக்கு எடுத்து ஓட்டிப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. வீட்டில் வந்து வரன் பார்த்துட்டே இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வரன் எதுவும் அமையலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க வேலூரில் தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா துர்கா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த சைவ பிள்ளை வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க மல்லிகை கடை வச்சு சொந்தமாக நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும் இருக்குது. நிலம் வந்து ஒரு 40 ஏக்கரா நிலம் இருக்குது. வந்து குத்தகைக்கு விட்டுட்டோம். குத்தகைக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. விவாகரத்து ஆகி இப்போ வந்து அப்பா அம்மா கிட்ட தான் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழந்தைக்கோசரம் தான் நான் வந்து மறுமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே வந்து அடிக்கடிக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். சின்ன சண்டைன்ட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சண்டை. அதனால் இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் இருக்காங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க.